First question படிச்சலாம். So from the following balance obtained from the books of Mr. Ganesh, prepare trading and profit and loss account. So இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இங்கே ட்ரேடிங் இருக்குது. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது நம்ம 1/1/2019 அப்படின்னு வந்துச்சுன்னா எங்கே போகணும், நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போகணும். எந்த பக்கம், டெபிட் சைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் எழுதிட்டீங்க, இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும். பர்ச்சேசஸ் எந்த பக்கம் வரும், ட்ரேடிங்கு டிஆர், அதாவது டெபிட் சைட். சேல்ஸ் எந்த பக்கம் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னா ஸோ எங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் பெய்டு அப்படின்றது எதுலனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் அப்படின்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது போடும்போது அது ட்ரேடிங்கில் போயிடும். இது வந்து சேல்ஸ், நம்ம விற்கும் போது இந்த எக்ஸ்பென்சஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கமிஷன் அலவுட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் ஆன் ஆஃபீஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இப்போது நமக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 31/12/2019. இது வந்து எங்கே வரும், நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கும். ஸோ இது மாதிரி தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ 1/1/19. இது பார்த்திங்கன்னா க்ளோசிங் 31/12/2019. ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ கொஸ்டின் எப்படி ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் கணேஷ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2019. ஸோ இப்படி தான் கொடுப்போம், இப்படி தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் இந்த பக்கம், கிரெடிட்டாஸ் இந்த பக்கம், சாரி டெபிட் கிரெடிட். பர்டிகுலர்ஸில் 2 அமௌண்ட் காலம் நான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு மைனஸ் பண்ண வேண்டியது இல்லை, மைனஸ் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம ஒரு அமௌண்ட் காலம் போட்டால் போதும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் தான் போடணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கில் அமௌண்ட்டு 8000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் 22,000. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கீங்க, சேல்ஸ். ஸோ அதனால நம்ம இங்கே போயிடலாம். ஸோ பை சேல்ஸ். ஸோ பை சேல்ஸ் 42,000. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ இங்கே 2 எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் எவ்வளோனா 25,000. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் வருது, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுக்குவோம். இங்கே வந்து டெபிட்டு, அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 2 ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அமௌண்ட் எவ்வளோனா 1200. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ மீதி இது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் நம்ம லாஸ்ட் ஐட்டம் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 4500. ஸோ இதுங்க உங்களுக்கு நான் டோட்டல் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இதில் நம்மளது ட்ரேடிங் வராது. ஸோ ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். ஸோ இது மட்டும் ஒரு நோட்டு. ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து நான் 2500 தான். ஓகே, நான் 25 போட்டிருந்தேன். ஸோ மொத்தம் நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 46,500. ஸோ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இது மொத்தமாக எனக்கு நான் மைனஸ் பண்ண எனக்கு 14,000 வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போகணும். ஸோ பை இங்கே ப்ராஃபிட் அப்படின்னால நம்ம இந்த பக்கம் போடுறோம். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் brought down 14,000. ஸோ இப்போ நம்ம மற்ற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா ஸோ இந்த ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ்மே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. ஸோ அதுதான் இதில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேசஸ் வந்து நம்ம எதில் போட்டுக்கலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 4200 நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம சம்ம. ஸோ இப்படி தான் நம்மளோட ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போடணும். நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம நெட் ப்ராஃபிட்
ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ வெறும் இந்த ஐட்டம்ஸ் மட்டும், அதாவது என்னென்ன எக்ஸ்பென்சஸ், எதில் எக்ஸ்பென்சஸ் வரும், எதெல்லாம் வந்து இன்கம்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதெல்லாம் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன போகணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன போகணும் அப்படின்னு. ஸோ இப்படி தான் கண்டினியூ பண்ணி ஒரே அக்கௌண்ட்டில் தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Following balance extract from the books of a traders, ascertain gross profit and net profit for the year ended 31/3/2019. ஸோ இயர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லா எக்ஸ்பென்சஸ் என்ன எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேல்ஸு. ஸோ சேல்ஸ் எதில் வரும், ட்ரேடிங் வரும். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் வந்து எதில் வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டிவிடெண்ட் ரிசீவ்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ட்ரேடிங், ரெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சேலரியும் அதே தான். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸும் அதே தான். கமிஷன் பெய்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸும் அதே தான். வேஜஸ் அப்படின்னா ட்ரேடிங். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதுவுமே நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அது உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வேஜஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும், சேலரி அப்படின்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இந்த சம் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு இங்கே 31/3/2019 போட்டுக்கலாம். பர்டிகுலர்ஸில் 2 அமௌண்ட் காலம், ஏன்னா நமக்கு இங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதனால நான் 2மே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 1 by 1 நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுடலாம் இங்கே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 7,600. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோனா 32,250 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் போட்டுட்டு அப்புறமேட்டு ரிட்டர்ன்ஸ் போகணும். ஸோ பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோனா 32,250. ஸோ மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோனா 250. ஸோ மொத்தமாக 32,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் எழுதிடலாம். சேல்ஸ் எவ்வளோ 32,250. ஸோ மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது 1,250. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 71,000. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல, ஸோ அதனால் நான் எழுதலை. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது நமக்கு, ட்ரேடிங்கில் நம்ம எல்லாமே போட்டோமா, இங்கே இருக்குது வேஜஸ். ஸோ வேஜஸ். ஸோ வேஜஸில் அமௌண்ட் எவ்வளோனா 2600. ஸோ வேறு எந்த ஐட்டம்ஸும் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ஸ்டாக்லனால நான் அதே அமௌண்ட் எடுத்துக்கிறேன், 72 அப்படின்றது. இங்கேயும் 72. ஸோ இதை உங்களுக்கு நான் மைனஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 28,800. ஸோ நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் சிடி எவ்வளோனா 28,800. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது, இங்கே போட போகிறது ஸோ கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ஸ் பிடி. ஸோ எவ்வளோ இங்கே 28,800. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அது மட்டும் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங். ஸோ எவ்வளோ 250. நெக்ஸ்ட்டு 2 மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். $200. Next advertisement. Advertisement எவ்வளோனா 500. Next general expenses. General expenses 2,500. Next dividend received கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இங்கே வரும்.
டிவிடெண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னா 2500. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் எவ்வளோ 300. ஸோ இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் அண்ட் சேலரி இருக்குது. ஸோ 2 ரெண்ட். ஸோ ரெண்ட் எவ்வளோனா 300. 2 salaries 3000. நெக்ஸ்ட்டு 2 traveling expenses 1800. Next 2 commission paid 150. Next 2 office expenses எவ்வளோனா 1600. ஸோ இதில் லாஸ்ட் ஒன்று இருக்குது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் ஆன் இது வந்து இந்த பக்கம் வரும், ப்ராஃபிட் வந்து இங்கே வரும், லாஸ் வந்து இந்த பக்கம் வரும். ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 500. ஸோ இப்போ தான் உங்களுக்கு நான் டோட்டல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் எனக்கு டோட்டல் பண்ணால் மொத்தம் 31,800. ஸோ இந்த பக்கம் டோட்டல் வந்து எனக்கு 31,800. ஸோ இந்த பக்கம் நான் டோட்டல் பண்ணி எனக்கு கிடைச்ச அமௌண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா, ஸோ நெட் ப்ராஃபிட், ஸோ எனக்கு ஸ்பேஸ்லனால நான் எழுதியிருக்கேன் 31,200. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட். எனக்கு டோட்டல் பண்ண இடம் இல்லை, ஸோ அதனால் நான் இப்படி உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ நெட் ப்ராஃபிட்ன்றது 31,200. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி தனியாக போடணும்னு பார்த்தோம். ஸோ ரெண்டு சேர்த்து எப்படி போடணும்னு 2 சம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.